வயிறு ரொம்ப உப்பசமா இருக்கா? அப்ப இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே சிலருக்கு வயிறு ரொம்ப உப்பசமா இருக்கும். இதுக்கு காரணம் நீங்க வேகமா சாப்பிட்டதா இருக்கலாம், இல்ல சரிவர மென்னு முழுங்காத விஷயங்களா இருக்கலாம், இல்ல இடையிடையே நெறைய தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல நெறைய உப்பு எடுத்துக்கிறதா இருக்கலாம். இத தவிர்த்துக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல சோம்பு. ஜீரகம் நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஈக்குவலா சோம்புமே ரொம்பவுமே நல்லதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டெஸ்டைன் மசில்ஸ் இருக்கு இல்லையா? அத ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய ப்ளோட்டிங்கையும் கம்மி பண்ணும். 2வது இஞ்சி. இந்த இஞ்சிய நீங்க நல்லா தண்ணீல கொதிக்க வச்சு, அத ஆற வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களுடைய உணவுலயே லைட்டா கிரேட் பண்ணி, அது மேல விட்டுட்டு அதோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ளோட்டிங் ரெட்யூஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3வது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சது, ஆனா நல்லதும் கூட. அதுதாங்க பப்பாளி. பப்பாளில பேப்பின் அப்படின்ற புரோட்டீன் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உணவ நல்லா உடைச்சு, அத எனர்ஜியா மாறி உட்கிரகிச்சுக்கிறதுக்கான விஷயங்கள சீக்கிரமா பண்ணும். இதனாலேயும் உங்களுடைய ப்ளோட்டிங் ரெட்யூஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4வது கிவி. இதுல வந்து ஆக்டினிடின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ளோட்டிங்க ரெட்யூஸ் பண்றது மட்டும் இல்லங்க, உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் சேர்த்தே சரி பண்ணும். எப்பவுமே ஏப்பத்தினால, வயிறு உப்பசத்தினால அவதிப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ இப்பவே ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.